தீபாவளிக்கு என்னென்ன பலகாரம் செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களா? நான் இன்றைக்கி ஸ்வீட்டு ரெசிபி செஞ்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எள்ளுருண்டை எங்கள் அம்மா செய்வாங்க. அந்த பக்குவத்தில் அதே மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 3 டம்ளர் எடுத்து பச்சரிசியை ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் ஒரு துணியை விரித்து இப்படி பரத்தி விட்டுட்டேன். நான் ஃபேனை போட்டு அந்த தண்ணி மட்டும் வடியணும். தண்ணி வடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த துணியை நல்லா இழுத்து தண்ணி நல்லா உணர்ந்துடணும். தண்ணி இல்லாமல் அரிசியில் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கலாம். பாருங்கள், தண்ணி இல்லாமல் உணர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணி வற்றிடணும். கையில் ஒட்டாமல் இருக்கு பாருங்கள் தண்ணி, அதையும் பதம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி மாவு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்கள், வெள்ளை விளையர்னு. இப்போ பொரியலில் ஒரு 50 கிராம் எடுத்து அதையும் அரைச்சி இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். பொரியலில் போடும்போதே அந்த எள்ளுருண்டை இனிப்பு சீடன்னு கூட இதை சொல்லுவாங்க. எள்ளுருண்டை பொறுன்னு இருக்கும், அதுக்காண்டி தான் நான் பொரியலில் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்தாச்சு பொரியடலையை, அதை மாவு கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த எள்ளுருண்டை. இப்போ எள்ளு ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளுன்னா நம்மளுக்கு தெரியாது மாவில், அதனால் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுட்டு பாருங்கள், கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சுக்கு பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ 3 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் இனிப்பு கூட்டியோ குறைச்சோ நம்ம சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ தண்ணி கொஞ்சமாக விட்டுருக்கேன். நாட்டு சர்க்கரை 2 கப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், இப்படி அடுப்பில் வச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கு பதமெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. இப்படியும் நம்ம இந்த நல்லா கொதிச்சு வருது பாருங்கள், நரன்னு வந்தோடனேவும் அதை நம்ம இறக்கிக்கலாம். சுக்கு பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு அது ஆப்ஷன் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி இல்லை. இப்போ இந்த நாட்டு சர்க்கரை கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக விட்டு மாவில் பிசைஞ்சுக்கலாம். மாவில் தேவையான அளவு ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருந்தேன். தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லை. சர்க்கரை கரைய அதுவே தண்ணியாக வந்துருச்சு. சூடாக இருக்கிறதுனால கையில் பிசைய முடியல, அதனால் கரண்டி வச்சு நான் பிசைஞ்சிருக்கேன். இந்த பார்த்தீங்களா, கொஞ்சம் ஆறுனோடனேவும் கையில் நான் பிசைஞ்சிட்டேன். சூப்பராக வந்துருச்சு. உருட்டுற பதத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். கையில் 2 பக்கமும் எண்ணெய் தடவிட்டு இதை அழகாக உருட்டி வச்சிடலாம். எனக்கு உருட்டை வந்துருச்சு. சூப்பராக உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். தீபாவளி வந்துருச்சுனாவேவும் என்ன ஸ்வீட் செய்யலாம், என்ன காரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை செய்யுங்க. ஒரு வாட்டி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டு. எல்லாமே இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் உருண்டை. இந்த எள்ளு எல்லாம் தெரியுது பாருங்கள், அந்த உருண்டையில் வெள்ளை எள்ளு தெரியுது பாருங்கள். பூரா உருட்டிட்டேன். எண்ணெய் ஒரு அடுப்பில் காய வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த எள்ளு தெரியுது பாருங்கள், வெள்ளை எள்ளு. சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கையில் எடுத்து ஒன்றா போட்டுக்கிட்டேன் நான். கரண்டியில் பிரட்டி விடாமல். சின்னக்கறி இருக்குது பாருங்கள், ஒரு குச்சி மாதிரி. அந்த சைடு எங்கள் ஊர் சைடு சின்னக்கறின்னு சொல்லுவாங்க. சிக்கடுப்பமில் தலையாது, அதில் வச்சு லேசாக பிரட்டி விடணும். எங்கள் அம்மாலாம் நிறைய பண்ணி வச்சுக்கிருவாங்க. அப்பப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து எங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. அதை மறக்காமல் இருக்குது எங்களுக்கு. அம்மா செஞ்சதை நம்ம மறக்க முடியாது இல்லையா? இப்போ அதே மாதிரி நானும் போட்டு எடுத்துட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு, அட்டகாசமான டேஸ்ட்டு. நம்ம பொரியலில் சேர்க்கும் போது டேஸ்ட்டு கூடுதலாகும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு அசத்துங்க. அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்.